ஆமா, நம்ம எதை நம்பி இருக்கிறோம்? ஒரு நபர் காட்டு வழியா போயிட்டு இருக்கிறப்போ அங்க அதிகமா இடியும் மின்னலும் அதிகமா வருது, புயல் காத்து அதிகமா வருது. இந்த சின்ன சின்ன மரங்கள்லாம் அந்த புயல் காத்துல என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கீழே சாஞ்சு விழுது. கொஞ்சம் பெரிய மரங்கள்லாம் அப்படியே சாயுது. ஆனா நீங்க பாருங்க, ஒரு மரம் மட்டும் அங்க எங்க எவ்வளவு ஆடுனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது, நேராவே நிக்குது. புயல் காத்து முடிஞ்ச உடனே இப்ப இந்த நபருக்கு ஒரு கேள்வி, எப்படி இந்த மரம் மட்டும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது? ஏன்னா இருக்கிற எல்லா மரமுமே ஆடிடுச்சு, எல்லா மரமுமே கீழே விழுந்துருச்சு. பட் இந்த ஒரு மரம் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவரே அவர்களே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு மரம் தன்னுடைய இலைகளை நம்பி இல்ல, தன்னுடைய கொப்புகளை நம்பி இல்ல, தன்னுடைய பழங்களை நம்பி உள்ள அந்த மரம் தன்னுடைய வேர்களை நம்பி இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த வேர் எவ்வளவு ஆழமா இருக்குதோ அவ்வளவுக்குள்ள அந்த மரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில வேர் பிடிச்சு அதிக ஆழமாகுதோ, எப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனம் செயல்படுதோ, அப்போ இந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான புயல்கள், உலக பிரகாரமான வேதனைகள், துக்கங்கள், பாடுகள் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங்கான ஒரு நிலைக்கு மாற்றக்கூடிய அந்த நம்பிக்கை தான் இந்த வேத வசனம். அதிகமா இந்த வேத வசனத்தை விசுவாசிங்க, அதிகமா இந்த வேத வசனத்துக்குள்ள போங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வேத வசனத்தை தியானிக்கவும் அதோடு கூட உறவாடவும் கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.